அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த மாதத்துல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் சூரியனும், சுக்கிரனும், கடகராசியில் புதன் பகவானும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசி சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கம் இருக்குதுங்க. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களான நீங்கள் மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு மாதமா அமைஞ்சிருக்குதுங்க. வரவை காட்டிலும் செலவு என்பது சற்று அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. எதிர்காலத்தை பற்றிய பயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து நீங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுடைய முயற்சிகளுக்கு சிறந்த வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல விரயஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்குது. அஷ்டமத்தில் சனி ஆட்டி வைத்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் சனி பகவான் விக்ரம் பெறுவதால் கஷ்டங்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. 9ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் உங்களை வேகமாக முடிவெடுக்க வைப்பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்வாருங்க. தொழில் பகை விலகுங்க. போட்டி தேர்வுகள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில சுக்கிரனும் சுபபலம் பெற்று திகழ்கிறாருங்க. இதனால் வருமானம் என்பது திருப்திகரமாகவே இருக்குங்க. அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ள நிலையில சூரியனும் விரயஸ்தானத்தில் இருப்பதால் உடல் நலன்ல சற்று கவனமாக இருப்பது நல்லதுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அதே போல தேவையில்லாமல் வெளியில் அலைவதை குறைத்து கொள்ளுங்க. தரக்குறைவான உணவகங்களில் உண்பதையும் தவிர்ப்பது அவசியங்க. அஷ்டமராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால வைத்திய செலவுகள் தவிர்க்க இயலாதவே அமைஞ்சிருக்குதுங்க. வெளியூர் பயணங்களின் போது அதிக ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் வற்புறுத்துதுங்க. குடும்பத்தில் பொருட்கள் களவு போக வாய்ப்புகள் இருக்கு. கூடுமான வரையில் பிறருடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்க வேண்டுங்க. வெளியூர் பயணங்களின் போது விலை உயர்ந்த பொருட்களையும் அலுவலக ஆவணங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டும் போது நிதானமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. இத்தருணங்களை நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது அவசியமானதா அமைஞ்சிருக்குதுங்க. கடகராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் அஷ்டமத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் புதன் சஞ்சரிக்கிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் உங்களுடைய ராசிக்கு வரும் வேளையில் அனைத்து காரியங்களிலும் விரயங்கள் அதிகரிக்குங்க. நினைத்தது நிறைவேறுவதில் தாமதங்கள் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள் ஒருவரை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல் மாமன் மைத்துனர் வழியில் ஏற்படும் மங்கள நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி வைக்க இருக்கீங்க. வெளிநாடு செல்வதில் இருந்த தடைகள் அகலக்கூடிய ஒரு காலகட்டமாக
மாதமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதத்தில் சனி பகவான் வக்ரம் பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 7, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்குங்க. கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது. கடுமையான முயற்சித்தும் ஒரு சில காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடாமல் போகலாங்க. அதே நேரத்தில் அஷ்டமாதிபதியாகவும் சனி பகவான் விளங்குவதால அதற்குரிய வக்ர காலத்தில் தடைபட்டு வந்த சில காரியங்கள் துரிதமாக நடைபெறுங்க. சனியினுடைய வழிபாடு சந்தோஷத்தை வழங்குங்க. இத்தருணங்கள்ல கடகராசினியர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாகவும் அமைய இருக்குது. அதே போல கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த ஜூலை மாதம் முழுவதுமே கிரகணங்களுடைய சஞ்சார நிலைகள் சாதகமாக இல்லைங்க. வீண் கவலைகள் மனதை அரிக்குங்க. காரணம் இல்லாத அச்சம் பாடங்கள்ல கவனம் செலுத்துவதை பாதிக்குங்க. சோம்பலும் அசதியும் அதிகரிக்குங்க. சக மாணவர்களினாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால கூடுமான வரைக்கும் சக மாணவர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது. அவர்களுடன் வெளியில் செல்வது, தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவது ஆகியவற்றை தவிர்த்து கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. கடகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதத்தில் கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லைங்க. அதிக அலைச்சலினாலும் கடுமையான உழைப்பினாலும் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பு அதிக பணம் விரயமாகுங்க. இந்த மாதத்தினுடைய கடைசியில கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடுங்க. என்றோ பட்ட பழைய கடன்களில் கவலை அளிக்குங்க. இரவு நேர செயல் பணிகளின் போது ஜந்துக்களால் ஆபத்து ஏற்படக்கூடுங்க. எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. இருந்தாலும் ஆரோக்கிய குறைவு ஏற்படக்கூடுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் பாதகமாக இருப்பின் சிறு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள நேரிடுங்க. இருப்பினும் ஆயுளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்பதையும் கிரகநிலை உங்களுக்கு உறுதியாக எடுத்து காட்டும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதத்துல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது அஷ்டம சனி என்பதால முடிவெடுக்கும் போது குழப்பங்கள் வருங்க. கடுமையான முயற்சிகளுக்கு பிறகு சில காரியங்கள் நிறைவேறும் என்பதால் முன்னேற்பாடுகள் தேவைங்க. சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருப்பதால வரவு வந்தாலும் செலவுகளும் அதிகரிக்குங்க. தகுந்த ஆலோசனை நிதானமும் கொண்டு காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினங்கள் பேச்சில் கவனமாக இருங்க. வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று எல்லா விதத்திலும் ஒதுங்கி இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிக மிக நல்லதுங்க. கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அஷ்டம சனி என்பதால் சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. சனிக்கிழமை அனுமன் கோவிலுக்கு தவறாமல் செல்லுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.